பெற்றோர்கள் உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் கைது செய்யப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ் ஒளி மின் நிலையத்தை இன்று ஜனாதிபதி திறந்து வைத்தார். இந்த வருட இறுதிக்குள் முழு நாட்டிற்கும் மின்சாரத்தை வழங்கும் மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் இந்த மின் நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தனியார் மின் பிறப்பாக்கும் நிறுவனங்களிலிருந்து மின்சாரத்தை பெற்று யாழ்ப்பாணத்திற்கு மின் விநியோகத்தினை மேற்கொள்வதற்காக இலங்கை மின்சார சபை இதுவரை அதிக நிதியை செலவிட்டிருந்தது. இந்த மின் நிலையம் திறக்கப்பட்டதை அடுத்து ஒரு அலகு மின்சார உற்பத்திக்காக 17 ரூபாய் 86% செலவாவதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. 24 மெகாவாட் கொள்ளளவுடைய யாழ் ஒளி மின் நிலையத்தில் வருடாந்தம் 176 மில்லியன் அலகு மின்சாரத்தினை உற்பத்தி செய்ய முடியும். உள்நாட்டு பொறியியலாளர்களின் தொழில்நுட்பத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த மின் நிலையத்தின் நிர்மாண பணிகளுக்காக 3500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் பின்னர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். அங்கு வந்திருந்த 2 தாய்மார்கள் 2 மாதங்களுக்கு முன்னர் தமது பிள்ளைகள் கைது செய்யப்பட்டமை குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். எனது மகன் ஜனமே ஜெயந்த், மெட்டவர் தர்சானந்த் அவர்கள் இருவரையும் அவர்கள் எதிர்காலத்தின் நன்மை கருதி அவர்களை ரிலீஸ் செய்யுமாறு தங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் கல்வி கற்பதற்காகவே செல்கின்றனர். அந்த செயற்பாட்டை நிறைவு செய்த பின்னர் வெளியே வந்து சமூகத்தில் சிறந்த பிரஜைகளாக நாட்டிற்காக சேவையாற்ற வேண்டும். பிள்ளைகளை முறையாக பார்த்துக் கொள்ள முடியுமா? அம்மா உத்தரவாதம் வழங்குகின்றார். போலீஸ் மாதிபரே, தாயார் உத்தரவாதம் வழங்குகின்றாரா? பேர் என்ன? பேர் சண்முக பிரியா, மகன் அவட்ட ஜனமே ஜெயந்த். நாளை பிள்ளையை விடுதலை செய்யுங்கள். உங்களோட பிள்ளைய நாளைக்கு இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுவாரா?